வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்றிருக்கின்றேன். இன்றைக்கும் பல்வேறுபட்ட பேசுபவர்கள் இருந்தாலும் கூட பேச வேண்டிய ஒரு விடயம் சம்பந்தமாக உங்களோடு பேசப் போகிறேன். என்னவென்று சொன்னால், ஞானசார தேரர் இப்பொழுது எங்கள் மொழிகளில் சொல்ல போனால் பிச்சை எடுத்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கின்ற அந்த தகவலையும், சட்டத்தரணியின் கொலையோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது துப்பாக்கிதாரி இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம். மற்றும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள், காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் வரலாம். உங்கள் பலருக்கு தெரியும், சமய தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யார்? ஒரு சமயத்தை வழிநடத்துவதற்கு, மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு இருப்பவர்கள் தான் சமய தலைவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மௌலவியாக இருக்கலாம், அல்லது அவர்கள் கிறிஸ்தவ பாதிரியாராக இருக்கலாம், அல்லது இந்து மதத்தை சார்ந்த குருவானவர்களாக இருக்கலாம். இப்படி இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மக்களை நல்வழிப்படுத்தி மக்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி நல்வழிப்படுத்துகின்ற ஒருவராகத்தான் இவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த பௌத்தத்தில் இருக்கின்ற ஒரு சில பௌத்த தேரர்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இப்பொழுது பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனம், மொழி, மதம் என்பனவற்றில் மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும், ஒரு மக்கள் மனத்திலே வக்கிர தன்மை கொண்டவர்களாகவும், பௌத்தம் தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது போன்றும் இவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருவார்கள். அதாவது, உங்கள் பலருக்கு தெரியும் இந்த புத்த தர்மம் எப்படி இருக்கும் என்பது. புத்தரின் போதனைகள் எவ்வளவு பெரிய ஒரு போதனையாக இருக்கும். அந்த புத்தரின் வழி வந்த இவர்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஞானசார தேரர் என்பவர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியும். கொழும்பிலே இருந்த முஸ்லிம் மக்கள் எவ்வாறு விரட்டியடிக்கப்பட்டார்கள் என்பதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார் என்பது பலருக்கு தெரிந்த விடயம். இந்த ஞானசார தேரரின் வாகனம் எப்படிப்பட்டது, எவ்வளவு பெறுமதியானது என்று உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் எங்கே மாற்றம் கண்டிருக்கிறது என்றால், அனுரகுமார திசநாயக்காவின் அரசாங்கத்திலே இவர்களுக்குரிய மாற்றம் வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் என்ன செய்திருந்தன என்று சொன்னால், பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்தன. வரவேற்கத்தக்க விடயம். பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், சமயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், அது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் இவர்கள் இனத்துவசிகளாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. 25 வருடங்களாக இந்த நாட்டுக்காக பாடுபட்டதற்கு தனது ஆசிரியர் பதவி போயிருக்கிறது, தனது அதிபர் பதவி போயிருக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போவோம் என்று சொன்னால் தனது பாஸ்போர்ட் பறிக்கப்பட்டிருக்கிறது, வெளிநாட்டு பயணம் தடைப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட அழுது குளறி ஊடகவியலாளர்களை கூப்பிட்டு ஒப்பாரி வைத்திருக்கிறார் ஞானசார தேரர். இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்பதற்காக, இந்த நாட்டுக்காக உழைத்த எங்களுக்கு இப்பொழுது இந்த அரசாங்கம் தந்திருக்கின்ற பெயர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என்று சொல்லி அழுது புலம்பி இருக்கிறார். வடபகுதியில் இருக்கின்ற பௌத்த ஸ்தலங்களை பாதுகாப்பதற்கும், பல்வேறுபட்ட இடங்களிலே இடம்பெறுகின்ற பௌத்தத்துக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் முடக்கியதும், பௌத்தத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளும் எதிராக எங்களுக்கு இப்பொழுது தரப்பட்டிருக்கின்ற பெயர், இவர்கள் மகிந்த கும்பலின் சட்டிபானை கழுவுகிறார்கள், வீட்டு வேலை செய்கிறார்கள் என்பது போன்று அல்லாமல், வெளிநாடுகளில் இருந்து கேமராக்களுக்கு முன் இருந்து கொண்டு தங்களை திட்டி தீர்க்கிறார்கள் என்றும், தங்களுக்கு பௌத்த மக்களிடமிருந்து வருகின்ற பணங்கள் கூட வராமல் போயிருக்கின்றன என்றும், அது தவிர பெண்கள் கூட தங்களை திட்டி தீர்க்கின்ற ஒரு நிலைமைக்கு இந்த நாடு தங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்றும், இந்த பௌத்த நாட்டிலே தங்கள் வாழ்வதற்கு வருமானம் இல்லாமல் அவதிப்படுகிறோம் என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார். தவிர நாங்கள் சமூக ஊடகங்களிலே கருத்துக்களை சொல்ல முற்பட்டால் அவற்றை முடக்குகின்ற ஒரு செயற்பாடும் இப்பொழுது சமூக ஊடகங்களில் செய்யப்பட்டு வருகிறது. தேசிய ஊடகங்களில் கருத்து சொல்ல போனால் இவர்கள் இனவாதிகள் என்று முத்திரை குத்தி எங்களை விரட்டுகிறார்கள். எங்கட வழக்குகளை நடத்துறதுக்கு கூட எங்கள்கிட்ட காசுகள் இல்லை, சட்டத்தரணிகள் அதற்கு முன்பாரார்கள் இல்லை. சட்டத்தரணிகளுக்காக நாங்கள் எவ்வளவு போராட்டங்களை செய்திருக்கிறோம், ஆனால் சட்டத்தரணிகள் அவற்றையெல்லாம் கணக்கில் எடுக்காது எங்களை புறம் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். பௌத்த நாட்டிலே எங்களுக்கு இவ்வாறான ஒரு செயற்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தெரிவித்து தங்களுக்கு எல்லோரும் ஒரு 100 ரூபாய் தன்னும் தந்து உதவுமாறு இப்பொழுது ஞானசார தேரர் இப்பொழுது பிச்சை கேட்டிருக்கிறார். இது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடியவன் எப்படி இருப்பான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதை பார்க்கின்ற இன்ன ஆட்டம் போட்டார்கள் இவர்கள் எல்லாம். இப்பொழுது இந்த அரசாங்கத்தின் செயற்பாட்டிலே எல்லோருக்கும் சம உரிமை என்று வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே, அனுரகுமார திசநாயக்காவின் ஆட்சி காலத்திலே சகலருக்கும் சம உரிமை என்கின்ற அந்தஸ்து வந்ததன் பிற்பாடுதான் இந்த பௌத்த குருமாரெல்லாம் இவ்வாறு பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னர் என்ன ஆட்டம் போட்டார்கள் என்பது உங்கள் பலருக்கு தெரியும்.
மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்களது ஆட்சி காலத்திலே இந்த பௌத்த துறவிகள் ஆடாத ஆட்டமில்லை, போடாத கூத்தில்லை, செய்யப்படாத எதிர்ப்புகள் இல்லை. விசாரிக்க சென்ற போலீசாரை விரட்டி இருக்கிறார்கள், நீதிமன்றங்களை அவமதித்திருக்கிறார்கள், நீதிமன்ற தீர்ப்புகளை எள்ளிநகை ஆடியிருக்கிறார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இப்படி பேசிய இந்த பௌத்த தேரர்கள் இப்பொழுது நீலி கண்ணீர் விடுவது மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்வோம். சரி, இதே வேளையிலே இந்த சட்டத்தரணியின் கொலை, இந்த சட்டத்தரணியின் கொலையோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது துப்பாக்கிதாரி ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரதான துப்பாக்கிதாரி, அதாவது T56 ரக துப்பாக்கியை இயக்கிய துப்பாக்கிதாரி பிடிபட்டு விட்டார். இப்பொழுது இரண்டாவது துப்பாக்கிதாரியும், அந்த 9mm பிஸ்டலோடு வந்து சம்பந்தப்பட்ட துப்பாக்கிதாரியும் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொனராகலை மாவட்டத்திலே தான் வைத்து இந்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பான தகவல் போலீசார் இதுவரை வெளியிடவில்லை, எல்லாவற்றையும் மௌனமாக காத்து வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றையோ அல்லது நாளையோ இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிறது. தகவல் வருகின்ற வழியில் அவற்றை உங்களுக்கு தருகிறேன். இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற உயிர் அச்சுறுத்தல் தொடர்பாக எல்லோருக்குமே சம உரிமை பாதுகாப்பு வழங்கப்படும் என்பதாக போலீஸ் பேச்சாளர் வூட்லர் தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இலங்கையிலே அண்மை காலமாக அதிகரித்திருக்கின்ற இந்த கொலை அச்சுறுத்தல்கள் மற்றும் கொலைகள் தொடர்பாக யாராவது முறைப்பாடை போலீசாரிடம் அளித்தார், அவர்களுக்கு சரியான பாதுகாப்பை வழங்க போலீசார் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அண்மையில் இடம்பெற்ற இந்த சட்டத்தரணிகளின் கொலைக்கு பிற்பாடு போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த தகவலை இப்பொழுது தெரிவித்திருக்கிறார். என்னென்று சொன்னால், உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குமாக இருந்தால் நீங்கள் அருகே இருக்கின்ற போலீஸ் நிலையத்திலே சென்று அவை தொடர்பாக முறைப்பாட்டை பதிவு செய்யலாம். அந்த முறைப்பாடுகள் பரிசீலனை செய்யப்பட்டு போலீசாரினால் உங்களுக்கு சரியான பாதுகாப்புகள் வழங்கப்படும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண போலீசார் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தல் ஒன்று என்னவென்று சொன்னால், கடந்த 7ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைத்து கருப்பு கலர் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று திருடப்பட்டிருந்தது. அந்த திருட்டோடு சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பான தகவல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. போலீசார் இவரை தேடி வருகிறார் என்றும், அவருடைய படத்தை நான் இதில் போடுறேன் பாருங்கோ. இந்த நபரை நீங்கள் யாராவது அடையாளம் கண்டால் அவர் தொடர்பான தகவலை போலீசாருக்கு வழங்குமாறும் கேட்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட திருட்டுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபராக இவர் இருக்கலாம் என்பது போன்றும், எனவே இவர் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு தெரிவிக்குமாறும் கேட்கப்பட்டு இருக்கிறது. நல்லது உறவுகளை, இதுதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.